வணக்கம். இன்றைய பதிவில் கோவை மாவட்டம் அன்னூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அருந்தவச்செல்வி உடனமர் ஸ்ரீ மன்னீஸ்வரர் திருக்கோவில் சிறப்புகள். இந்த கோவிலில் 21 தீபங்கள் இட்டு 21 முறை கோவிலை வலம் வந்து அம்மையும் அப்பனையும் வணங்கினால் எப்பேற்பட்ட தோஷங்களும் விலகும் என்பது ஐதீகம். இந்த கோவில் சோழர் காலத்திய கோவில். இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா, மேற்றலை தஞ்சாவூர் என்று அழைக்கப்படும். அதாவது 60ஆம் கல்யாணம் திருக்கடையூரில் பண்ண முடியாதவங்க இந்த கோயிலில் 60ஆம் கல்யாணம் பண்ணலாம். அத்தகைய சிறப்பு பெற்ற ஒரு கோவில். கோவை மாநகரத்திலிருந்து சத்தியமங்கலம் செல்லும் சாலையில் 33 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அன்னூர். அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே இந்த கோவில் அமைந்துள்ளது. வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை நீங்களும் பயன்பெற்று மகிழுங்கள். நல்ல பழைய புராணங்களின்படி சோழர் காலத்திய சிறப்புகளை எடுத்துக்கூறக்கூடிய கோவில் இது. வாங்க பயன்பெறுங்க. இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கோவில் மேற்கு பார்த்த ராஜகோபுரத்துடன் மேற்கு பார்த்த கருடலிங்கம், வெள்ளை கலரில் கருடன் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இங்கே லிங்கம் தானே தோன்றின சுயம்பு லிங்கம். மன்னீஸ்வரர் சுயம்பா அருள்பாலிக்கிறாரு. பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்பேற்பட்ட தோஷங்களும் தீரக்கூடிய ஒரு கோவில். கொங்கு திருத்தலங்களில் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றது இந்த அன்னூர் மன்னீஸ்வரர் கோவில். பாருங்கள், பயனடைங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் இங்கே வந்தால் விலகுங்கிறது ஒரு ஐதீகம். இந்த கோவிலில் அம்பாள் நின்ற கோலத்தில் மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். சுயம்புலிங்கேஸ்வரர் அவரும் மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். அதாவது மேற்கு பார்த்த சுயம்புலிங்க கோயில் ரொம்ப விசேஷமானது. அந்த வகையில் ரொம்ப சிறப்பு பெற்றது அன்னூர் ஸ்ரீ அருந்தவச்செல்வி உடனமர் ஸ்ரீ மன்னீஸ்வரர் ஆலயம். ஒரு முறை பார்த்து பயனடையுங்கள். இத்தகைய பல சிறப்புகள் வாய்ந்த இந்த கோவிலுக்கு ஒரு முறை தரிசனம் செய்து பயன்பெறுங்கள். இந்த பதிவை உங்களுக்கு கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம் நண்பர்களே.